போய் அது வண்டியில பட்டுருச்சு. அது ஏன் தப்பு இல்ல, உங்க துப்பாக்கி சரியில்லை. உனக்கு ரொம்ப திமிருதான், வாயை மூடு. உனக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் தந்தே ஆகணுமே. ஃபர்ஸ்ட் கையை தூக்கு, முட்டி போட்டுட்டு கையை தூக்கு பார்க்கலாம். ஆமா, எதுக்கு இந்த லட்சுவம் இப்படி கையை தூக்கிக்கிட்டே நிக்குது? வெளியே கையை தூக்க ஆரம்பிச்சது, இன்னும் கையை கீழே போடல. என்னமோ அரசியல்வாதி கட் அவுட்டுக்கு போஸ்ட் கொடுத்த மாதிரி கொடுத்துக்கிட்டு நிக்குது கையை தூக்கிக்கிட்டு. ஏம்மா இப்ப கையை தூக்க போறியா இல்லையா? கை தூக்கு, ரெண்டு கையும் தூக்கு. என்னம்மா ஒரு கை மட்டும் தூக்கிருக்கா, இன்னொரு கை எங்க புளியங்க பறிக்க வைட்டோ? கை தூக்கு, முட்டி போடு. இந்த போலீஸ்க்கு சேர்றதுக்கு முன்னாடி எங்கேயும் வாத்திச்சு வேலை பார்த்துருக்குமோ? முட்டி போடு, கையை தூக்குன்னு பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கு. மேடம் டென்ஷன் ஆகாதீங்க மேடம். அந்த பைத்தியத்துக்கு ஒரு கை தான் வேலை செய்யும், ஒரு கை வேலை செய்யாது. சரி, இப்போ எதுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. வேலாயுதம், எதுக்கு இங்க நின்னு வாயை பார்த்துட்டு நிக்கீங்க? போங்க போய் வாசல்ல நின்னுங்க, உங்க டியூட்டியை பாருங்க. எஸ் மேடம். இதுக்கு மட்டும் ஒண்ணும் குறைச்சல இல்ல. போய் ஒழுங்கா வாசல்ல நின்னு டியூட்டியை பாருங்க மேன். மறுபடியும் யார்ட்டையாவது துப்பாக்கியை கொடுத்துட்டு இருக்காதீங்க. போங்க சீக்கிரம். எஸ் மேடம். என்ன வெளிய இந்த மேடம் யார்கிட்ட இந்த காட்டு கத்திட்டு கிடக்கு? ஐயோ, என்ன இந்த கும்பல் இங்க வந்து நிக்குது? என்னம்மா சொல்லுங்க, வாயை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. உங்க பிரச்சனை என்னன்னு சொன்னாதானே எங்களால தீர்த்து வைக்க முடியும். மேடம், எங்க ஊர்ல ஒரு கோடாங்கி வந்தா மேடம். இலே முனிசு, என்னன்னே சொல்லுங்கண்ணே, வெறுப்பா இருக்கு ஏற்கனவே. நீங்க வேற தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்னன்னே வெளியே யார் வந்திருக்கான்னு பாருல கொஞ்சம். வெளியே யாரு? தமன்னாவா? சிலுக்கு வந்திருக்காளா? சிலுக்கு போய் பாரு. என்ன ஏன்னே கோவப்படுறீங்க? இவங்கெல்லாம் யாருன்னு? உங்க சொந்தக்காரையிலா? இலை முட்டா பயலே, இவங்க வீட்ல தான நான் ஆட்டைய போட்டுட்டு வந்தேன். கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருப்பாளோ போல இருக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு. என்னன்னே லூசுக்கு? என்னது? என்னன்னே லூசு கூமுட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதுக்கு வருவாவ? கம்ப்ளைண்ட் கொடுக்க தானே வருவாவ. இலை நேர பயல, நானும் அதைத்தானே சொன்னேன். நம்மளதான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருப்பாளோ போல இருக்குல. என்னது நம்மளையா? நம்மள இல்ல, உங்களை. நீங்க தானே அங்க ஆட்டைய போட்டிய? நானும் ஆட்டைய போட்டேன். நான் ஜஸ்ட் டிரைவர், அவ்வளவுதான். நீங்க என்ன வண்டி புக் பண்ணிருந்தீங்க, நான் வந்தேன், அவ்வளவுதான். இலை முனிசு, என்னல லாஸ்ட் நேரத்துல இப்படி குண்டதிக்கு போடுறா? ஃபர்ஸ்ட் அவளும் எதுக்கு வந்திருக்காளுன்னு பாருங்கண்ணே, அதுக்கப்புறம் நீங்க எதுனாலும் முடிவு பண்ணிக்கிடுங்க. ஆமா, நீ சொல்றதும் சரிதான். ஃபர்ஸ்ட் எதுக்கு வந்திருக்காளோன்னு கவனிப்போம். யார் மந்தலட்சுமி? மேடம், நான் தான் மேடம் லட்சுமி. அம்மா, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? மாடு மாதிரி வளர்ந்துருக்கல்ல. பொம்பளை பிள்ளைல வீட்டுல விட்டுட்டு கோடங்கி வீட்டுல விட்டுட்டு நீ போனியாக்கா அவனுக்கு சோற வாங்க. மேடம் வந்தாலும் பசிக்குன்னு சொன்னா மேடம், அதான் சாப்பாடு வாங்க அந்த பெரிய பொண்ணு கடைக்கு போனேன். யாருமா அந்த பெரிய பொண்ணு? மேடம் அந்த பெரிய பொண்ணு நான் தான். மேடம், நான் அப்பவே ஒரு பிக் கேர்ள் சொன்னேல, அதுதான் அந்த பிக் கேர்ள். எம்மா நீ பல்ல கட்டாதம்மா. என் முத்து பற்களை பார்க்க பிடிக்காத அன்லக்கி கேர்ள். ஏம்மா, அந்த கோடங்கி எப்படிமா இருப்பா? ஏதாவது அடையாளம் தெரியுமா? பார்த்தா அடையாளம் சொல்லிடுவேன் மேடம். கட்டையா, முறுக்கு மீசை வச்சுக்கிட்டு, ஒரு தலப்பா கட்டிக்கிட்டு, அப்புறம் ஒரு பட்டை போட்டுக்கிட்டு, எலுமிச்சம்பழம்லாம் மாட்டிக்கிட்டு, கையில ஒரு உடுக்கெல்லாம் வச்சிருப்பான் மேடம் அவன். மேடம் அதே போல ஒரு ஹேண்ட் பேக்கும் தோல்ல மாட்டிருப்பான் மேடம். இலை முனிசு, என் மேலதால கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காளுவே. சரி, இப்போதைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க. மேடம், கூடிய சீக்கிரத்துல அக்யூஸ்ட கண்டுபிடிச்சிருவீங்களா மேடம்? சட்டம் தன் கடமையை செய்யும். எதுக்குவே கவலைப்படுற? இந்த துறை சிங்கம் இருக்கும்போது எதுக்குவே கவலைப்படுற? நான் இருக்கவே. சார், அந்த பணத்தை கண்டுபிடிக்கலனாலும் பரவாயில்ல சார். இன்னொருக்கு அந்த சிங்கம் சூர்யா வாய்ஸ் நினைச்சு என்னத்தையும் பேசாதீங்க சார். எனக்கு நெஞ்சே வலிக்குது சார், படபடன்னு வருது நீங்க பேசுறத கேட்டா. நீங்க ஒன்னும் பேசாதீங்க சார். அதுவும் சிங்கம் சூர்யான்னு சொல்லவே சொல்லாதீங்க சார். தயவு செய்து முடிஞ்சா பேர மாத்திருங்க சார். என்னவே நினைச்சுக்கிட்ட என்னைய பத்தி? நான் அந்த வேலையை விட்டுட்டு போனேன்னு வை, ஊருக்கு போய் ஒரு மளிகை கடை போடுவேன். ஐயோ நிப்பாட்டியா, என்னால முடியல, தலை வலிக்குது. ஏய் இன்சு, இன்னொருக்கு அந்த மாதிரி பேசிட்டு இருந்தேன்னு வை. என்னவே, என்னைய சஸ்பெண்ட் பண்ணுவியா இல்லன்னா டிஸ்மிஸ் பண்ணுவியா? இங்க பாரு, 5000 ரூபாய் இருந்தா காய்கறி கடை போடுவேன், 50000 ரூபாய் இருந்தா மளிகை கடை போடுவேன், 5 லட்சம் ரூபாய் இருந்தா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்பேன். யார்கிட்டையும் கை கட்டி நிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லவே. ஏலே இன்சு, ஐயோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டோமே, வேலைகளையே விட்டு தூக்கிடுவாளோ. கொஞ்சம் ஆளுவலெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா போச்சே. இப்போ என்ன பண்ண போகுதோ தெரியல இந்த பொம்பளை. மேடம், மதியத்துக்கு பிரியாணியா மீல்ஸா மேடம்? நீங்க இப்ப சொன்னீங்கன்னா நான் சுட சுட வாங்கிட்டு வந்துருவேன். உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது. ஓகே மேடம். நீங்க மதியத்துக்கு என்ன வேணும்னு சொல்லவே இல்லை மேடம், சொன்னா வாங்கிட்டு வருவேன். மதியத்துக்கு பிரியாணி தான் எப்பயும் போல. ஓகே மேடம். இப்போ உள்ள கடக்க அக்யூஸ்ட் மொட்டையனை கோர்ட்டு கூட்டு போனோம். அந்த மொட்டையனோட ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து வை. ஓகே மேடம். என்னம்மா, நீங்க இப்படியே நிக்க போறீங்களா? கம்ப்ளைண்ட் எதுவும் எழுதி தர போறது இல்லையா? மேடம், பேப்பர் பேனா தந்தீங்கன்னா எழுதி தந்துட்டு போவோம். கான்ஸ்டபிள் கந்தசாமி கிட்ட இருக்கோம், பேப்பர் பேனா வாங்கி எழுதி கொடுத்துட்டு போங்க. சரி மேடம். அட கடவுளே, நமக்கு ஸ்கூல் படிக்கும் போது இருந்தே லீவ் லெட்டர் கூட எழுத தெரியாது. இங்க வந்து இப்ப போலீஸ் கம்ப்ளைண்ட்டுக்கு லெட்டர் எழுதி கேக்குதே. இழிச்ச வச்சுட்டு கேட்டு பார்ப்போம், அவளுக்கு ஏதாவது தெரியுமா இருக்கும், எழுதுவா. இழிச்ச வச்சு ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதா நீ? ஓகே, ஐ வில் ரைட். வர்றா இழிச்ச வச்சு, உனக்கு லெட்டர்லாம் எழுத தெரியுமோ? யா ஐ நோ. சரி, எப்படி எழுத போற? Dear madam, as I am suffering from fever, I will not able to attend the class for 2 days. Please accept this request and kindly grant me leave for 2 days. வாயிலே எட்டிக்கிட்டு மிதிச்சேன்னு வையா, இருக்க 32 பல்லும் கலண்டுரும். யான் பெரிய பொண்ணு இழிச்ச வச்ச திட்டுறா, அழகா லெட்டர் எழுத சொல்லிதாரா? நீ எழுத வேண்டியது தானே கடகடன்னு.
உங்க இடுப்புலையும் எட்டிக்கிட்டு நானும் மிதி மிதிக்க போறேன் பாருங்க. யாம்லா அவ எங்க இப்ப கோடங்கி மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கவா அவ லெட்டருக்கு சொல்லி தந்துகிட்டு இருக்கா. அவ ஸ்கூல்ல லீவ் லெட்டர் எழுதுற மாதிரி சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு காய்ச்சலா இருக்கா, 2 நாள் லீவு கொடுக்கணுமா. ஐயய்யே, நீ தான் நிறைய படிச்சிருக்கல பெரிய பொண்ணு, நீயே எழுது. அது தெரிஞ்சா ஏன் நான் இழிச்ச வாய்த்த கேட்க போறேன். சரி போய் என்னத்தையாவது எழுதுவோம். சார் ப்ளீஸ் கிவ் மீ பென் அண்ட் பேப்பர். என்ன எழுதலாம்? சரி எழுதி விடுவோம் என்னத்தையாவது. என்னண்ணே திடீர்னு சோகமா உட்கார்ந்துருக்கிய? எல்லாம் உன்னாலதாம்ல. எட்டிக்கிட்டு மிதிச்சேன்னு வையி, அம்மன் புறம் தாண்டி போய் விழுவா. நீ ஒழுங்கா வண்டி ஓட்டுனா நம்ம போலீஸ் கிட்ட மாட்டி இருப்போமா? சாரிண்ணே. இப்ப வந்து சாரி பூரி நீக்கிட்டு. என்னம்மா கம்ப்ளைண்ட் எழுதிட்டீங்களா? இந்தா எழுதி கொடுத்துட்டேன் மேடம். சரி இப்ப கிளம்புங்க. எப்பனாலும் அக்யூஸ்ட் கிடைச்சினா உங்களுக்கு ஃபோன் பண்ணுவோம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வேண்டியிருக்கும். சரி மேடம். வேலையதம் அந்த குட்டியானையில இருக்க பொருள் எல்லாம் இறக்கி இங்க உள்ள கொண்டு வாங்க பார்க்கலாம். அந்த அரிசி வாழைத்தரலாம் இருக்கே மேடம், அதுவா மேடம்? ஆமா அதான் உள்ள கொண்டு வா. லட்சு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தாச்சு. எப்பனாலும் அந்த அக்யூஸ்ட் பிடிபட்டனா நமக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்களாம். அப்ப நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தா போதுமா? இப்ப நம்ம வீட்டுக்கு போலாமா? அப்படியே பெரிய பொண்ணு. சரி அப்ப நம்ம வீட்டுக்கு போவோமா? வேற போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து என்ன பண்ண போறியே? வாங்க போலாம். மேடம் இந்த குட்டி யானையில இந்த காசு இருந்தது மேடம். இன்னைக்கு லட்சுமி தேவி நம்மள தேடி வந்திருக்கான்னு சொல்லுங்க. பெரிய பொண்ணு இது எல்லாம் அந்த கோடங்கி ஆட்ட இருந்து ஆட்டையை போட்டுட்டு போன பொருள். மேடம் இந்த பொருள் தான் மேடம் என்கிட்ட இருந்து அந்த கோடங்கி ஆட்டையை போட்டுட்டு போனா. ஆனா நீங்க இந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட் சொல்லலையே. 20,000 மட்டும் தானே கொடுத்ததா சொன்னீங்க. இது எல்லாம் ஒரு ஆக்சிடென்ட் கேஸோட பணம். நீங்க என்னமா பாக்குறதெல்லாம் எங்க இதுன்னு சொல்லுவீங்க போல இருக்கு. மேடம் இல்ல மேடம், நான் அடிச்சு சொல்லுவேன். இந்த பொருள் எல்லாமே தான் நான் அந்த கோடங்கிக்கு கொடுத்தேன். இது எங்க இருந்து மேடம் உங்களுக்கு கிடைச்சது? அதோ அந்த ஜெயிலுக்குள்ள இருக்கானே அந்த அக்யூஸ்டோடது. மேடம் இவன் தான் மேடம் அந்த கோடாங்கி. இவன் தான் எங்க வீட்ல வந்து பணம் எல்லாத்தையும் திருடிட்டு கடைசில என் பிள்ளைகள் எல்லாம் மயக்கம் போட வச்சுட்டு போனவன். ஐயையோ குந்தாணி பாத்துட்டாலே, போட்டு விட்டுட்டாலே போலீஸ்கிட்ட. இனிமே இதுக்கும் சேர்த்து நம்ம கட்டி விடுமா? எல்லாம் இவனால வந்தது. பண்ண காட்டாதல. யோ இங்க வாயா. மேடம் நானா மேடம்? உன்னத்தான் வேற யார? இங்க வா. ஐயோ இன்னைக்கு இந்த பொம்பளை நம்மள என்ன பண்ண காத்திருக்காளோ தெரியலையே. இன்னைக்கு என் பொண்டாட்டி மூஞ்சில முழிக்கும் போதே நினைச்சேன் இந்த நாள் விளங்காதுன்னு. அதே மாதிரி விளங்காமலே ஆயிப்போச்சு. என்னையா உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் வருது? நீ நம்ம கோடங்கி வேஷம் போட்டுக்கிட்டு எல்லாரையும் ஊருக்குள்ள ஏமாத்தினியாமே. இந்தா இவங்க கிட்ட 20,000 அடிச்சியா? இதுல இருக்க பொருள் எல்லாம் குட்டியானையில இருந்தது எல்லாமே அவங்க வீட்டு பொருளா? மேடம் நோ மேடம், நான் ரொம்ப டீசென்ட்டான ஃபேமிலில இருந்து வந்தவன் மேடம். என்ன பத்தி என்ன கேள்வி கேட்டுட்டீங்க? இதே வார்த்தையை வேற யாராவது கேட்டிருந்தாங்கன்னா நான் ஒரு முழம் கைக்குள்ள தொங்கிருப்பேன் மேடம். நீங்க என்னதுன்னா நான் அமைதியா இருக்கேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நேர்மை எருமை கருமை. இந்த பொய் பித்தலாட்டம் இந்த பழக்கம் எனக்கு கிடையவே கிடையாது மேடம். எங்க ஊர்ல வந்து என்னைய பத்தி கேட்டு பாருங்க. தங்கம்னா தங்கம், அப்படி ஒரு தங்கம்னு சொல்லுவாங்க என்னைய பார்த்து. யோ ரொம்ப பேசாத, கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. தங்கம்மா தங்கம். இரு வெளியே வா. உரசு தரையில வச்சு உரசிறியேன். என்னம்மா இந்த பொருளுக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா? நீங்க என்னன்னா இந்த பொருளுக்கு சொந்தக்காரி நான் தாங்கிய? மேடம் அவன் பொய் சொல்றான் மேடம்.